hexadecimal to binary conversion தான் இந்த வீடியோல explain பண்ண போறோம். So binary arithmetic related queries இருந்தா நீங்க பண்ண வேண்டிய description or comment box click பண்ணீங்க binary arithmetic ஓட link available இருக்கு. So அந்த link click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So hexadecimal பாத்தீங்கன்னா we use 16 digits. So அந்த 16 symbols என்னன்னு பாத்தீங்கன்னா digits வந்து from 0 to 9 and letters வந்து A to F. So இந்த digit 0 to 9 and letters A to F அதோட corresponding decimal values பாத்தீங்கன்னா digit 0 to 9 க்கு as it is 0 to 9 தான் நீங்க corresponding நீங்க எழுதுவீங்க decimal values. Letters A to F இதோட corresponding decimal values பாத்தீங்கன்னா A stands for பாத்தீங்கன்னா 10, B க்கு வந்து 11, C க்கு வந்து 12, D க்கு வந்து 13, E க்கு வந்து 14, F க்கு வந்து 15. So the digit 0 to 9 are used to represent the decimal values பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா 0 to 9 and letters A to F பாத்தீங்கன்னா are used to represent the decimal values 10 ல இருந்து 15 வரைக்கும். So corresponding hexadecimal இப்ப 10 இருக்குன்னு அப்படினா அதோட வேல்யூ என்ன hexadecimal என்ன எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா A, 11 க்கு பாத்தீங்கன்னா hexa வந்து B, 12 க்கு வந்து hexa வந்து C, 13 க்கு வந்து D, 14 க்கு E, 15 க்கு F. இதான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா hexa to binary இத கன்வர்ட் பண்ணும்போது டைரக்ட்டா நீங்க பைனரி கன்வர்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கு என்ன process பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த hexa வந்து டெசிமலா கன்வர்ட் பண்ணுங்க. சோ இந்த டெசிமலா கன்வர்ட் பண்ணும்போது let's say இப்போ வந்து உங்களுக்கு क्वेश्चनல வந்து B இருந்துச்சுனா அந்த டெசிமலை எப்படி கன்வர்ட் பண்ணுவீங்க 11 கன்வர்ட் பண்ணுவீங்க. So decimal ல இருந்து binary எல்லாருக்குமே தெரியும் கன்வர்ட் பண்றது. So decimal to binary கன்வர்ட் பண்ணும்போது divide by 2 பண்ணுவீங்க. So அந்த மாதிரி தான் வந்து இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணப் போறோம். So hexa to binary சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து decimal கன்வர்ட் பண்ணுவீங்க. அந்த decimal ல binary கன்வர்ட் பண்ணுவீங்க. So ஒரு ஹெக்ஸாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸா டிஜிட்டுக்கு வந்துட்டு எத்தனை பிட்ஸ்னு பாத்தீங்கன்னா 4 பிட்ஸ். let's say இப்ப B கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து 4 பிட்ஸ் எழுதுவீங்க. பைனரியை கன்வர்ட் பண்ணும்போது அது வந்து 4 பிட்ஸா கன்வர்ட் பண்ணும். So each digitமே நீங்க பாத்தீங்கன்னா hexadecimal number can be converted to binary by replacing each digit to the corresponding 4 digit binary convert பண்ணி தான் நம்ம வந்து இந்த क्वेश्चனை சால்வ் பண்ண போறோம். சோ ஒரு ஹெக்ஸா டிஜிட்க்கு பாத்தீங்கன்னா 4 binary bits வந்து உங்களுக்கு வரும். சோ क्वेश्चन வந்து என்ன எடுத்துக்கோ பாருங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கோ. இந்த சிம்பிள் மெத்தட்லயே நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க F8 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா hexadecimal because hexadecimal வந்து base 16 system. So இந்த 16 க்கு பாத்தீங்கன்னா இந்த hexadecimal வந்து பைனரியா கன்வர்ட் பண்ண போறோம். So பைனரின்றது base 2 system தெரியும். So first step வந்து இந்த கொடுத்திருக்க क्वेश्चனை வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. இங்க வந்து ரெண்டே டிஜிட் தான் F and 8 இருக்கு. So F and 8. So நான் சொல்லிருந்தேன் so hexa to binary கன்வர்ட் பண்ணும்போது first வந்து hexa வந்துட்டு இந்த hexa digits வந்து decimal ல கன்வர்ட் பண்ணும் and then to binary நம்ம பார்த்தோம். சோ அதே ஸ்டெப் தான் இங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம். சோ இந்த F க்கு வந்து ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ நம்ம பார்த்தோம். இப்போதான் நம்ம சார்ட்ல பார்த்தோம் which is 15. சோ இதோட ஈக்குவலன்ட் வேல்யூ என்னது டெசிமல் வேல்யூ 15. சோ 8 க்கு சோ 0 to 9 க்கு as it is 0 to 9 தான் எழுதுவீங்க. சோ இங்க 8 இருக்கு. சோ as it is நம்ம 8 எழுத போறோம். சோ இத வந்து டெசிமலா கன்வர்ட் பண்றோம். சோ இந்த டெசிமலை வந்து பைனரியா கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிருந்தோம் ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ட் பண்றதுக்கு ஈச் டிஜிட் இப்போ இந்த F இருக்குன்னா இத வந்து 4 அதாவது வந்து 4 binary digits எழுத போறோம். இப்போ 8 இருக்குன்னா இதையும் பாத்தீங்கன்னா 4 binary digits. each letterக்குமே பாத்தீங்கன்னா hexa to binary கன்வர்ட் பண்றதுக்கு இங்க 4 values வரும். இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 digits இருக்கும். சோ அந்த 4 digits வந்து fill பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் பாருங்க. இதுக்குமே பாத்தீங்கன்னா 4 bits வரும் நம்ம சொல்லிருந்தோம். இந்த 4 bits எப்படி fill பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 2 raised to the power 0 powers of 2 ல எழுதிக்கோங்க. 2 square 2 cube. anything raised to the power 0 அதோட வேல்யூ 1 ன்னு தெரியும். 2 raised to the power 1 வந்து 2 தெரியும். 2 square வந்து 4, 2 cube வந்து 8. இதோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஈச் டிஜிட்மே வந்துட்டு 4 வரும் நம்ம சொல்லிருந்தோம். நான் 4 எழுதிக்கிறேன். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 raised to the power 0 power 1 2 square 2 cube. சோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 1, இதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு வந்து 8. சோ எப்பவுமே இதுக்கு வந்து ஹெக்ஸா கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க 1 2 4 8. சோ இந்த ஆர்டர்ல தான் எழுதுறோம். ரைட் ஹேண்ட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ உங்களோட இத தூக்கி 0 1 2 3 னு இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுத கூடாது. ரைட் மோஸ்ட் வந்துறணும். பவர்ஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். சோ 0 1 2 3. சோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. because ஈஸியா வந்து once நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சலாம். 1 2 4 8 ரிவர்ஸ்ல எழுதணும். நீங்க பாத்தீங்கன்னா 1 2 4 8 அதனால இந்த சைடுல வந்தீங்கன்னா 8 4 2 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 4 2 1 ஏன் வந்துச்சு அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் தான் இது. 2 powers of 2 ஓட வேல்யூஸ் தான் இங்க பாத்தீங்கன்னா 1 2 4 8 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 1 2 4 8 அப்படிங்கும்போது நீங்க ரைட் மவுஸ்ல இருந்து எழுதணும். இதே பாத்தீங்கன்னா எவ்வளோ ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டு and then நீங்க எல்லாத்துக்குமே நீங்க ஈச் டிஜிட்மே என்ன போடணும் 1 2 4 8 போட்டுக்கோங்க.
இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெசிமலில் 15 வந்துட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 போடுவீங்க, 7 2s 14 இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வைங்க. இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் போட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்லியிருந்த மாதிரி 1 2 4 8 இந்த 4 பிட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 4 8 எத்தனை டிஜிட் வந்தாலும் இந்த 1 2 4 8 1 2 4 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது. ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் 15 கிடைக்கணும். இங்கே இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். எதெல்லாம் ஆட் பண்ணால் 15 கிடைக்கும்? இப்போ 8 + 4 பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். 12 + 2 பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும். 14 + 1 பண்ணிங்கன்னா 15. ஸோ இங்கே இருக்க எல்லா டிஜிட்ஸுமே யூஸ் பண்ணிட்டோமா? எல்லா டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஈச் டிஜிட் கீழே 1 1 போடணும். இப்போ நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு வந்து 0 போடணும். லெட்ஸே இப்போ நாங்கள் வந்து 8 இருக்குது. எதாவது ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். இங்கே டேரெக்டாகவே 8 இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் 1 போடுறேன். இந்த 4 2 1 டிஜிட்ஸை வந்து நான் எதுக்குமே அடிஷனுக்கு நான் யூஸ் பண்ணல. ஸோ அங்கே வந்து 0 போடுறேன். வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இங்கே பாருங்கள் டெசிமல் ஃபஸ்ட்டு ஹெக்ஸா இருந்தது டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி டெசிமலில் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது சிம்பிள் ட்ரிக். ஸோ நீங்கள் எழுதுறது 1 2 4 8 எழுதிட்டீங்க. இப்போ நான் இந்த நம்பர்ஸ் இதுக்குள்ளே எந்த நம்பர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 15 கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளே எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு 8 கிடைக்கணும். இங்கே நீங்கள் எல்லா நம்பர்ஸுமே ஆட் பண்ணதான் 15 கிடைக்குது. நான் இங்கே வந்து எல்லா டிஜிட்ஸுமே இங்கே வந்துட்டு நம்பர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் 1 போட்டுக்கணும். எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதுக்கெல்லாம் வந்து 0 பண்ணணும். ஸோ ஹெக்ஸா டு பைனரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னு பாருங்கள். ஸோ 1 1 1 1 அடுத்து இந்த இது 1 0 0 0. ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இது ஒரு 4 டோட்டலாக 8 கிடச்சிருக்கு. பிகாஸ் இங்கே ஒரு 2 டிஜிட்ஸ் தான் இருந்தது. F and 8 தான் ஹெக்ஸாடெசிமல் இருந்தது. பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டாஸ்க் பார்த்தீங்கன்னா நான் என்ன மெத்தடில் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணேனோ அதே மெத்தட் தான் நீங்களும் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இங்கே வந்து 1A. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமலில் பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 6D இருக்குது. ஹெக்ஸாடெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது 1 and A. ஸோ இந்த 1க்கே பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் வரணும். இந்த Aக்கு பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் வரணும். அதே மாதிரி இந்த 3க்கு வந்து 4 பிட்ஸ் வரணும். இங்கே 6க்கும் பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் வரணும். Dக்கும் பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.